ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட மெத்தட்ல செய்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் பொரியல் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துங்க. பெருஞ்சீரகம், பூண்டு இடிச்சு தான் வச்சிருக்கேன். வெங்காயமும் இடிச்சு வச்சிருக்கேன். வாழைக்காய், ஓகேங்களா? கருவேப்பிலை, இவ்வளோதான். பார்க்கலாம் வாங்க. வானல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டுருங்க. டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை போட்டு பாருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதக்கியாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதை எடுக்காத. வாழைக்காவையும் வதக்கிக்கலாம். இப்போ எப்போம்மா அதை வையி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கியாச்சு. அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றாதீங்க, ரொம்ப குழவாயிடும். கொஞ்சம் மீடியமா. இவ்வளவு தண்ணி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வேகிற அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வேகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வெந்த பிறகு லைட்டாக இதே மாதிரி பரட்டி விட்டுருங்க. ரொம்ப கிண்டுன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சிரும் வாழைக்காலாம். ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் ஒரு எண்ணெய் ஊற்றி கிண்டி விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சோண்டு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.